ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அந்தமானில் தைப்பூசம் அன்னைக்கு கேரச்சர்மா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு அக்னி பால்குடம், அதாவது தீ மிதிக்கிற திருவிழா நடந்தது. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே வந்து கற்பர் வேஷம், வேல் குத்திட்டு இந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாமே நடந்துச்சு. அவங்கவுங்க வந்துட்டு இந்த பூஜைக்கான சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து கடல் ஓரத்தில் அவங்க வந்து தண்ணியில் மூழ்கிட்டு அவங்களோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கோவிலுக்கு நடந்து போனாங்க. காவடி எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஊரில் மாதிரியே திருவிழா இருந்தது. ஊரில் கூட நாங்கள் பார்த்ததில்ல. ஒரு பொண்ணெல்லாம் ஜெண்டா மேளம் அடிச்சுட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு ஒரு பக்தி மயமாக இருந்துச்சு. கோவிலில் பூஜை செய்கிறவங்க அங்கேருந்து பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து கடலோரத்தில் பூஜை பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து ரிட்டர்ன் கோவிலுக்கு நடந்து வராங்க. நடந்து வந்து தான் அதுக்கப்புறம் தீ மிதிக்கிற திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரே டான்ஸு, ஆடல் பாடல் இது எல்லாமே இதோடு சேர்ந்து இந்த சாமி எடுத்துகிட்டு வந்து தீ மிதிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் நாங்கள் உள்ளே போகாமல் வெளியிலே இருந்து தான் பார்த்தோம். வர சாமிகளுக்கு வந்து சில நேர்த்திக்கடனை செஞ்சு அவங்களோட பாடலை பண்ணியிருக்காங்க. அந்த பையனும் வந்துட்டு காவல் ஆடினாங்க, வேல் குத்தி எல்லாருக்கும் சாமியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா கருப்பர் சாமி இருந்தாங்க. அவங்க தான் ரொம்ப ரொம்ப சாமியோட ஆடினாங்க. பார்க்கவே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வேலை குத்திட்டு டான்ஸ் ஆடும்போது சாமி வந்து அவங்க ஆடும்போது நமக்கு ஒரு புது ஒரு உணர்ச்சி வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. கற்பர் வேஷம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்த மாதிரி இருந்தது. என்னோட பையன் பயந்துட்டான். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சாமி தான் கரெக்டாக ஒரு 2-3 சாமி இறங்காலே பார்த்தோம். சாமி